எல்லோருக்கும் வணக்கம். நான் திருச்சி உறையூர்லேருந்து அகத்தியர் ஜோதிடர் பேசுகிறேன். வருகின்ற 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா இரவு 12 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குது. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் காலையில் 9:05 வரைக்கும் சனியுடைய நட்சத்திரம். இந்த 9:05க்குள்ளே நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுங்க, திதி கொடுங்க. இந்த ஆடி அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த அமாவாசையில் வந்து இது வரைக்கும் திதி கொடுக்காதவங்க, தர்ப்பணம் கொடுக்காதவங்க இதெல்லாம் சிறப்பாக செய்யலாம். நம்ம திதி கொடுக்குறவங்க புறாமே பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா மண்டபம், ஏழை மண்டபம் இந்த இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா திதி வந்து சிறப்பாக கொடுக்கலாம். திதி கொடுக்குறவங்க தனியாக ஐயரை வச்சு அவங்களுக்கு வந்து திதி கொடுங்க. அவங்களுக்கு ஐயருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்து நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா அந்த திதி வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். திதி கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுக்குறதோட சேர்த்து கொடுக்காதீங்க. அப்போ தர்ப்பணன்றது ஒரு 5 நிமிஷம் தான், திதின்றது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஐயருக்கு தனியாக நம்ம வந்து செய்முறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு கொடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்கள நேரடியாக போய் சேர்ந்துடும். தர்ப்பணம் கொடுக்குறவங்க முடியாதவங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். மாதம் மாதம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தர்ப்பணம் கொடுக்குறவங்களாம் இந்த ஆடி அமாவாசையை கொடுக்கலாம், சிறப்பாக இருக்கும். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திதி வந்து எல்லாருமே வந்து குழப்பமாக இருக்குது. அதாவது நல்லா கேட்டுக்குங்க, ஒருத்தவங்க ஒரு குழந்தை வந்து பூமியில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்றைக்கி தேதி 9/8/2026 அப்படின்னா 9/8/2027 ஒரு வருஷம் பூர்த்தியாகுது. அப்போ நம்ம ஒரு வருஷம் பிறந்தநாள் எப்போ கொண்டாடுறோம்? அந்த தேதியில் கொண்டாடுறோம். அதே மாதிரி இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறது வந்து சில பேர் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஒரு தேதியில் வந்து இப்போ வந்து 29/11/2025 இறக்குறாங்க அப்படின்னா 29/11/2025 அப்புறம் தான் திதி கொடுக்கணும். அவங்க இறந்த தேதி அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டா அன்னைக்கு ஒரு வருஷம் திரும்புது. அப்போ அதுக்கப்புறம் வர்ற திதி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது அவங்க இறந்த அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு சாம்பார் சாதம் வச்சு, மத்தியானம் காக்காய்க்கு சோறு வச்சு அந்த சாம்பார் சாதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் அசைவத்தை செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் வச்சு செஞ்சாச்சுன்னா அவங்க அன்றைக்கி பூரா நம்ம வீட்டில் இருப்பாங்க. அன்றைக்கி காலையில் வர்றவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க. நம்ம படைக்கிறத பூரா சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து அவங்களுக்கு கறி விருந்து கறி சோறு சாப்பிட்டு அனுப்பும்போது அவங்க வாங்கிட்டு அவங்களுடைய அந்த பயணத்தை தொடர்ந்து போயிடுவாங்க. இதுதான் ஒரு வருஷ கணக்கு. அதுக்கப்புறம் வர்ற திதி வந்து கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம திதி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் அவங்க திதியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வரவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா இறைவன் வந்து அவங்கள பூமிக்கு அனுப்ப, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு இது கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு திருப்தியாக வாங்க, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பக்கூடாது. அந்த ஒரு வருஷ கணக்கு தான். அந்த ஒரு வருஷ கணக்கை விட்டுட்டு நீங்கள் வந்து முதலே திதி கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து மற்றது எதுவுமே இருக்காது. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுருக்குங்க. இறந்த அன்னைக்கு சாமி கும்பிடணும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு படைச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தெரியலாம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு வரும், அப்புறம் வந்து 20 நாளைக்கு வரும், அல்லது 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கப்புறம் திதி கொடுங்க. இது வந்து ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து குழப்பமாக தான் இருக்குது. குழப்பமாக இருந்தாலும் நம்மளுடைய ஒரு யோசனையில் நம்ம ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் எப்போ பூர்த்தி ஆகுது, இதுதான் கணக்கு. அப்போ அவங்க இறந்தவங்களுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுறது அதே தேதியில் தான். அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம செஞ்சு அனுப்பலாம். ஐயரை வச்சு திதி கொடுக்கும்போது ஐயரை வச்சு திதி கொடுத்தோம்னா அந்த திதியோடு அவங்க வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து முக்கியமானது. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை வந்து வீட்டில் சில பேர் திதி கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து திதி கொடுக்கக்கூடாது. சில பேர் அதை முறையாக செய்கிறேன்னு சொல்லி செய்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பரந்த இடத்துல நிறைந்த தண்ணி இருக்கிற இடத்துல அவங்கள வர வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு ஐயரை வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த இது அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் நம்ம வந்து வீட்டில் வச்சு செஞ்சு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிண்ட பிருதை வந்து நம்ம படைச்சி
அந்த அவங்களுக்கு படைச்சி எல்லாமே வச்சு படைச்சி கடைசியில் அதை மடித்து கொண்டு போய் அதை கஞ்சி ஆகி கொண்டு போய் அதை ஆற்றுல கரைக்கிறது வேஸ்ட்டு. நம்ம எப்படி சுட சுட சோறு சாப்பிட்றோம் அந்த மாதிரி அவங்களுக்கும் அதேமாதிரி அங்கே நான் ஐயரை வச்சு ஆற்றுல வச்சு செஞ்சு எல்லாம் படைச்சி எல்லாம் முடித்து அப்படியே கொண்டு போய் ஆற்றுல கரைக்கணும். இதுதான் திதிக்கால. நம்ம வீட்டில் படைச்சி எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆற்றுல மீன் கொடுத்தோம்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த திதி கொடுக்குறது வந்து திதி கொடுக்குறவங்க வந்து தனியாக ஐயரை வச்சு கொடுத்துக்குங்க. தர்ப்பணம் கொடுக்குறவங்க எப்பயும் போல் கொடுத்துக்குங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க திதி கொடுக்கணும். அவங்க இறந்த திதியில் கொடுக்கணும். அது வேற, தர்ப்பணன்றது வேற. அப்போ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இதை கொஞ்சம் கவனமாக வச்சு திதி கொடுக்குறவங்க திதி வருஷம் கொடுக்க வேண்டியவங்க நீங்கள் ஆற்றுக்கரையில் வச்சு கொடுத்துருங்க. தர்ப்பணம் கொடுக்குறது எப்பயும் போல் நீங்கள் கொடுத்துக்குங்க. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியலை. ஆனால் வந்து முன்னாடியே எல்லாம் செய்கிறாங்க. இது தவறு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஆனால் நினைவு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் கரெக்டாக அவங்க இறந்த தேதி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மத்தியானம் சாம்பார் சாதம் வச்சு காக்காய்க்கு படைச்சிட வேண்டியதுதான். மாலை நேரத்தில் நம்ம அவங்களுக்கு வந்து சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அதை பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் திதி வரும். அந்த திதியில் கொடுத்துக்குங்க. இது வந்து உண்மையானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி இறந்தவங்களுக்கு 30 நாள் சாமி கும்பிட்டு முடித்த உடனே அன்னைக்கு நைட்டே நீங்கள் கிளம்பி காரியாபட்டி வழி அருப்புக்கோட்டை வழி திருமேனிநாதர் கோயிலில் போய் அவங்களுக்கு வந்து மோட்ச விளக்கு ஏற்றிட்டு வந்துடுங்க. நம்ம இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்ம இந்தியாவிலேயே அங்கே தான் இறந்தவங்களுக்கு மோட்ச விளக்கு ஏற்றுறது. 30 நாள் நைட்டு சாமி கும்பிட்டு முடித்த உடனே அன்றைக்கி நைட்டு போயிடணும். மறுநாள் காலையில் அங்கே வந்து அவங்களுக்கு மோட்ச விளக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க வாங்கிட்டு அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். அவங்களுக்கு எந்த இறைவன்கிட்ட வந்து எந்த தண்டனையும் கிடையாது. நேரடியாக இறைவனை அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இதை தெரியாதவங்களும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அந்த கோயிலுக்கு வழி அப்படிங்கன்னா எந்த ஊர்லேருந்து வந்தாலும் மதுரை வந்து இறங்கி மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழி ஏறினீங்கன்னா திருச்சுழின்ற ஊரில் இறக்கி விடுவாங்க. திருச்சுழின்ற ஊரில் இறக்கி விட்டோன்னா அங்கே திருமேனிநாதர் கோவில். இதில் வந்து நீங்கள் அன்னைக்கு கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிடும். அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு அந்த தப்புக்கு தண்டனையே கிடையாது. இறைவனை நேரம் அடைஞ்சிடுறாங்க. அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடும். இதை கவனமாக வச்சுங்க. இந்த திதி கொடுக்குறத வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து யோசித்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி அமாவாசைக்கு வந்து மற்ற அமாவாசை கொடுக்க முடியாதவங்க போய் நீங்கள் வந்து ஆடி அமாவாசை கொடுத்துக்கலாம். அது ஆற்றுல கொடுங்க. இந்த திதி கொடுக்குறது வந்து இதை ஏன் மீண்டும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த திதி கொடுக்குறது வந்து தவறாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து திதி கொடுக்கக்கூடாது. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா அவங்க இறந்த உடனே அவங்களுக்கு வேணுங்கிற படைச்சி சாமி கும்பிட்டு வழி அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு திதி கொடுத்து இறைவன்ட்டு அனுப்புகிறோம். இதுதான் திதிக்கு அழகு. அப்போ அதை கொஞ்சம் கவனித்து பார்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.